நீங்க இப்போ ஒரு ஆர்க்கிடெக்சரல் டிசைனோ ஒரு கிரியேட்டிவ் டிசைனோ ரெடி பண்ணிட்டீங்க. அதை வேற யாரும் காப்பி பண்ணாம இருக்கிறதுக்கு எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணலாம்? காப்பிரைட்டுங்கிறது இன்னொருத்தவங்க காப்பி பண்ணக்கூடாது, நம்மளோட ஒர்க்கை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு வேல்யூ ஜெனரேட்டிங் அண்ட் ரெவென்யூ கிரியேட்டிங் ஸ்ட்ரீம்ஸா நீங்க அதை மாற்ற முடியும். நீங்க என்ன கிரியேட்டிவ் ஒர்க் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அதோட வேல்யூ அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் அதிகரிக்கப்படும். படைப்பாளி தான் படைக்கக்கூடிய கிரியேட்டிவான ஒர்க், அந்த ஒர்க்கை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது தான் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ்லையும் சரி, ஒரு சின்ன ஹவுஸ்லையும் சரி, இன்டீரியர்ஸ் ஆர் எக்ஸ்டீரியர் எலிவேஷன்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக க்ரியேட்டிவாக டிசைன் பண்ணுறது ஒரு ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன் மூலமாக இந்த மாதிரி க்ரியேட்டிவாக டிசைன்ஸை இன்டீரியர்லையும் எக்ஸ்டீரியர்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த கிரியேட்டிவ் டிசைன்ஸ் அந்த ஆர்கிடெக்ட் கிரியேட் பண்ணுறது வேற யாராவது காப்பி பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நீங்கள் ஒரு கிரியேட்டிவ் பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கலாம். நீங்கள் பண்ணக்கூடிய கிரியேட்டிவ் டிசைன்ஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். நான் ரோஹிணி ஸ்ரீ, உங்கள் ஐபிஆர் லாயர். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது 2 விஷயம். ஃபஸ்ட்டு, நீங்கள் ஒரு ஆர்கிடெக்ட் டிசைனோ இல்லை ஒரு க்ரியேட்டிவ் டிசைனோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. அந்த ப்ரொடெக்ட் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா காப்பிரைட்னு சொல்லுவோம். ஸோ ஆர்கிடெக்சரல் டிசைன்னா என்ன, காப்பிரைட்னா என்னன்னு பார்க்கலாம். ஆர்கிடெக்சரல் டிசைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டீரியர் வீட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு புது வீடு நீங்கள் கட்டுவீங்க. அப்போ கட்டும்பொழுது இந்த லிவிங் ரூமில் இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கணும், இந்த ஸ்பேஸை நம்ம இப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்குள்ளர ஒரு விஷுவல் இருக்கும். அந்த விஷுவலை ஒரு ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவார்னா உங்ககிட்ட புரிஞ்சுக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டு அதை ஒரு 3D ஃபார்மில் அந்த விஷுவலை டைரெக்டாக உங்ககிட்ட கொண்டு வந்து காமிப்பார். இதுதான் ஆர்கிடெக்சரல் டிசைன். இந்த டிசைன் மூலமாக இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் மைண்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த டிசைனை விஷுவலாக டைரெக்டாக பார்க்க முடியும். இது இன்டீரியர்ஸ்லையும் சரி, எக்ஸ்டீரியர்ஸ்லையும் சரி, கமர்ஷியல்லையும் சரி, டொமஸ்டிக்லையும் சரி, எல்லா இடத்துலையும் அப்ளிகபிள் ஆகும். இப்போ காப்பிரைட்னா என்ன? காப்பிரைட் தான் இந்த டிசைனுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகுது. காப்பிரைட் தான் என்னென்னா, அந்த நேம்லேயே இருக்குது. நான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் டிசைனை வேறு யாரும் காப்பி பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு ரைட் தான் காப்பிரைட். இந்த காப்பிரைட்டில் இந்த ஆர்கிடெக்சரல் டிசைன் மட்டும் இல்லைங்க, எனி கிரியேட்டிவ் ஒர்க் லைக் போயம் ஆர் ஒரு சாங், ஒரு லிட்ரரி ஒர்க், ஒரு சினிமாட்டோகிராஃபி, ஒரு ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு படைப்பாளி தான் படைக்கக்கூடிய கிரியேட்டிவான ஒர்க், அந்த ஒர்க்கை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது தான் காப்பிரைட். இதில் எல்லாமே கவர் ஆகும். அதில் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் கவர் ஆகிறது தான் ஆர்கிடெக்சரல் டிசைன். சரி, நீங்கள் இப்போ ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைனோ ஒரு கிரியேட்டிவ் டிசைனோ ரெடி பண்ணிட்டீங்க. அதை வேற யாரும் காப்பி பண்ணாமல் இருக்கிறதுக்கு எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்னைக்கு எடுத்துக்கலாம். ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கார். அவர் வந்து ஒரு பெரிய பில்டிங் ப்ராஜெக்ட் வந்து கூப்பிடுறாங்க. அவர் வந்து என்னென்ன நெசசிட்டிஸோ சொல்லிட்டாங்க. அவரும் உட்காந்து ஒரு 2-3 டேஸாக க்ரியேட்டிவாக தன்னுடைய டைமை இன்வெஸ்ட் பண்ணி பயங்கரமாக அவரோட க்ரியேட்டிவிட்டியை ஒரு டிசைனில் ரெடி பண்ணி கொண்டு வரார். இப்போ அந்த பில்டர் வந்து அந்த க்ரியேட்டிவ் டிசைனை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க அக்செப்டும் பண்ணலாம், ரிஜெக்டும் பண்ணலாம். இப்போ அவங்க வந்துட்டு வேணாம், இந்த டிசைன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு சப்போஸ் அவங்க ரெடி பண்ணுற டிசைனில் உங்கள் டிசைனில் காப்பி பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் அந்த பில்டர் கிட்ட காமிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த டிசைனை ஒரு காப்பிரைட் கீழே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் க்ரியேட்டிவ் டிசைன்ஸை நீங்கள் யார்கிட்ட ரிவீல் பண்ணாலும் அவங்களால அந்த டிசைனை அவ்வளோ ஈஸியாக காப்பி பண்ணிட முடியாது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பேஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஒரு சினிமாட்டோகிராஃபி ஃபிலிமாக இருக்கலாம், இல்லை அவங்க எழுதக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கலாம். இதை போய் ஜென்ரலாக யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண போவாங்க. அங்கே டிஸ்கஸ் பண்ணுறவங்க அந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது, அந்த ரைட்டிங் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குன்னு டக்குன்னு அதை காப்பி பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ப்ராசஸை அந்த க்ரியேட்டிவ் ஒர்க்கை ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரைமரி ப்ரொடெக்ஷன் அதை காப்பிரைட் பண்ணிடணும். பட் காப்பிரைட் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன, தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது? காப்பிரைட் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஒரே ஒரு ஆஃபீஸ் டெல்லியில் மட்டும்தான் அங்கே நீங்கள் அப்ளை பண்ணணும். பட் அதை நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அதுக்கான ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, உங்களோட க்ரியேட்டிவ் ஒர்க் எதோ ஒரு பிரிண்டட் ஃபார்ம்லையோ இல்லை சாஃப்ட் காப்பி ஃபார்ம்லையோ நீங்கள் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதோட சேர்த்து நீங்கள் சர்டின் ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணணும். அந்த ஃபார்ம் தான் ஃபார்ம் நம்பர் 4. அதில் நீங்கள் என்ன ரிவீல் பண்ணுவீங்கன்னா, உங்கள் நேம் என்ன, உங்கள் கம்பெனி நேம் என்ன, நீங்கள் இண்டிவிஜுவலாக இல்லை ஒரு கம்பெனியாக அப்ளை பண்ணுறீங்களா, உங்களோட அட்ரஸஸ் என்ன, இது ஆல்ரெடி இந்த ஒர்க் பப்ளிஷ் ஆகிருக்கா, பப்ளிஷ் ஆகலையா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபார்மில் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணீங்க. சப்மிட் பண்ணோடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் தான் டெய்ரி நம்பர். அந்த டெய்ரி நம்பரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட டிசைன் எடுத்துகிட்டு போய் ஒரு பில்டர்கிட்ட காமிக்கிறதோ, இல்லை உங்களோட அதர் க்ரியேட்டிவ் ஒர்க்ஸை ஒரு டைரக்டர்கிட்டையோ, இல்லை நீங்கள் எந்த க்ரியேட்டிவ் ஒர்க்கை யார்கிட்ட ரிவீல் பண்ணுறதா இருந்தாலும் இந்த டெய்ரி நம்பர் மூலமாக வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணலாம்.
பட் டைரி நம்பர் வந்து கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபைல் பண்ண பிறகு அந்த ப்ராசஸ் எக்ஸாமினேஷனுக்கு போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணுறதுக்கு டோட்டலாக அரௌண்ட் 6 to 7 months இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இது எல்லா ப்ராசஸுமே ஆன்லைனில் தான். பட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பயன் என்ன, அது இப்போ பார்க்கலாம். உங்களோட க்ரியேட்டிவ் ஒர்க்கை காப்பிரைட் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய 3 பலன்கள் என்னென்ன? ஃபஸ்ட்டு, உங்கள் ஒர்க்கை வேறு யாரும் காப்பி பண்ண முடியாது. பட் உங்கள் ஒர்க்கை வேறு யாராவது காப்பி பண்ண முடியாதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை நீங்கள் காப்பிரைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரிவீல் பண்ணும்போது நான் இதில் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன், இதுக்கான டைரி நம்பர் வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரிவீல் பண்ணணும். இப்படி நீங்கள் ப்ராசஸிங்காக பண்ணும்பொழுது உங்களோட காப்பிரைட் வேறு யாரும் காப்பி பண்ண முடியாது. ரெண்டாவது, வேல்யூ ஆஃப் த ஒர்க். நீங்கள் என்ன க்ரியேட்டிவ் ஒர்க் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதோட வேல்யூ அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் அதிகரிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களாக ஒரு ஸ்கிரிப்டை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்குது, அதுதான் வேணும்னு ஆசைப்படும் பொழுது அதை நீங்கள் காப்பிரைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஹை டிமாண்ட் அண்ட் வேல்யூ வந்து க்ரியேட் ஆகும். அதனால் உங்களுக்கு காப்பிரைட் மூலமாக மானிட்டரி வேல்யூஸ் ஜாஸ்தி ஆகும். மூணாவது, நீங்கள் இந்த காப்பிரைட் டிசைன்ஸை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு பில்டர் மட்டும் இல்லை, மல்டிபிள் பில்டர்ஸ் வந்து உங்ககிட்ட அந்த டிசைனை ராயல்ட்டி கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ இது மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த காப்பிரைட் மூலமாக மல்டிபிள் ரெவென்யூஸ் க்ரியேட் ஆகும். ஸோ காப்பிரைட்டுங்கிறது இன்னொருத்தவங்க காப்பி பண்ணக்கூடாது, நம்மளோட ஒர்க்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு வேல்யூ ஜெனரேட்டிங் அண்ட் ரெவென்யூ கிரியேட்டிங் ஸ்ட்ரீம்ஸாக நீங்கள் அதை மாற்ற முடியும். ஸோ நீங்கள் காப்பிரைட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இது சம்மந்தப்பட்ட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கீழே இருக்க லிங்க்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு தேவைப்படுற அத்தனை டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வாரம் ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைனை காப்பிரைட்டில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு பயனுள்ள டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். மைசெல்ஃப் ரோஹிணி, an IPR lawyer.